அஸ்ஸலாமுலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைல் தால் தடுக்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் ஆஃப் தோரம் பருப்பு, 1/2 கப் ஆஃப் கடலைப்பருப்பு, 1/2 கப் ஆஃப் மசூரி தால் சேர்த்து நல்லா 45 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். சைட் பை சைட் நம்ம ஜீரா ரைஸும் பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 கப்பு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி பாயில் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா தால் நல்லா ஊறிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வச்சுக்கலாம். நான் இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் குக்கரில் சேர்த்துட்டு நம்ம விசில் போட்டுடலாம். 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி பாயில் ஆகிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி வந்து ஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெயின் பண்ணுற பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி ஸ்டெயின் பண்ணிக்கிறேன். சைட் பை சைடு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு அதில் வந்து வீட்டில் செஞ்ச கீ வந்து 5 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கீ பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஜீரா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரைஸ் வந்து நான் 2 பேட்சாக ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. செகண்ட் பேட்சும் நம்ம சேர்த்துக்கலாம். செகண்ட் பேட்ச் சேமாக இதே மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தால் பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு. பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றும் பாதியாக மட்டும் நம்ம மசிச்சா போதும், ரொம்ப மசிய தேவையில்லை. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நீங்கள் கடாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் கடாயோ இல்லை வந்து நீங்கள் அயன் கடாயோ எடுத்துக்கோங்க, ஏன்னா தடுக்கா கொடுக்கறதுக்காக. இப்போ 5 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து கீ சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரா, இஞ்சி வந்து நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். 7 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம வந்து பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். 1.5 வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறதுனால வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மசைகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தனியா பவுட்ரு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சோண்டு குக் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தடுக்கா கொடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்டவ்வில் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு மேலே இருக்கிற பேர்ன் ஸ்மெல் வரும். பேர்ன் ஸ்மெல் வர்றதுனால நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு தால் தடுக்கா வந்து வரும். இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நிறைய சேர்க்குறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கசூரி மெத்தி இருந்தால் க்ரஷ் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரா பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 4 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சுட்டாப்பளம் தான். ஜீரா ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா தால் தடுக்கா சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூடயோ இல்லை தோசை கூடயும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான காம்பினேஷன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.